உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். வண்டி நிறுத்த. என்னாச்சு மேடம்? நிறுத்து. என்ன மேடம், ஏங்க நிப்பாட்ட சொன்னீங்க? மேடம், உங்களை தான் கேக்குறேன். வேலா, நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். என்னோட வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு தடவை கூட இப்படி குடும்பமா உட்கார்ந்து பேசி சிரிச்சதே இல்ல. நீ ஆனந்திலாம் கொடுத்து வச்சவங்க. உங்க வீடு சொர்க்கம் மாதிரி இருக்கு தெரியுமா? மேடம், இப்ப எதுக்கு இவ்வளவு ஃபீல் பண்றீங்க? உங்களுக்கு வேணும்னா டெய்லி எங்க வீட்ல வந்து இருந்துட்டு போங்க. இதுல என்ன இருக்கு? ஆமா, பேசாம உன் வீட்டுக்கே ஷிஃப்ட் ஆயிடலாம்னு நினைக்கிறேன். என்ன மேடம், என்ன சொன்னீங்க? இல்ல, சாப்பாடு எப்படி இருக்குன்னு சொல்லவே இல்ல. சொல்லவே மறந்துட்டேன் பாத்தீங்களா? மேடம், உண்மையிலே வேற லெவல் சாப்பாடு மேடம். சும்மா 5 ஸ்டார் ஹோட்டல்ல சாப்பிட்ட மாதிரி இருந்துச்சு மேடம். சும்மா அடிச்சு விடாத. சத்தியமா உனக்கு பிடிச்சிருக்கா? மேடம், சத்தியமா மேடம். இந்த மாதிரி வயிறு ஃபுல்லா சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு தெரியுமா? என்னை மட்டும் விட்டுருந்தீங்கன்னா மொத்த சாப்பாட்டையும் நானே சாப்பிட்டுருப்பேன். மற்றவங்களுக்கு பத்தாம போயிருமேன்னா கொஞ்சமா சாப்பிட்டேன். என்ன மேடம் சிரிக்கிறீங்க? நீங்க கேட்டதுனால தான் நான் சொன்னேன். சாரி சாரி சாரி. அது என்னமோ தெரியல வேலா, நீ பேசுறதெல்லாம் கேட்கும் போது எனக்கு சிரிப்பு சிரிப்பா வருது. நானும் பார்த்துட்டு தான் மேடம் இருக்கேன். வர வர உங்க ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் ஒரு மாதிரியா தான் இருக்கு. சரி, அதை விடு. மருதாணி பாத்தியா எவ்வளவு சூப்பரா செவந்திருக்குன்னு? இதுல ஆச்சரியப்படுறதுக்கு என்ன மேடம் இருக்கு? எனக்கு அப்பவே தெரியுமே உங்க கை நல்லா செவக்கும்னு. அது எப்படி உனக்கு தெரியும்? சும்மா எல்லாத்துக்கும் இந்த மாதிரி விளக்கம் கேட்டுட்டு இருக்க கூடாது மேடம். சில விஷயம்லாம் மனசுக்கு தோணும், அவ்வளவுதான். சரி வாங்க போலாம். உட்காருங்க மேடம். போலாமா? நீங்க யாரோ ஒரு பொண்ணு தேடி கோயில் கோயிலா சுத்திக்கிட்டு இருக்கீங்க. அவனடானா அந்த அந்த வேலும் கூட ஹாயா ஊர் சுத்திட்டு வந்துட்டு இருக்கா. யாரோ ஒரு பொண்ணு தேடி நீங்க வள்ளிய கோட்டோட போறீங்க பாருங்க. டேய், என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு நீ எனக்கு சொல்லாத. எல்லாம் எனக்கு தெரியும். நான் பாத்துக்கிறேன். நில்லடி. மணி என்னடி ஆகுது? இந்நேரத்துக்கு எங்க ஊரை சுத்திட்டு வர? ஐயோ அத்தை, ஊரெல்லாம் நான் சுத்திட்டு வரல. வேலை வீட்டுக்கு தான் போயிட்டு வந்தேன். வேலனோட வீட்டுக்கு போனியா? ஏன்? சும்மாதான் அத்தை. காலேஜ் கல்ச்சுரல்ஸ்ல கப்படிச்சதுக்காக வேலனோட ஃபேமிலிக்கு குட்டியா ஒரு ட்ரீட் கொடுத்துட்டு வந்தேன். அப்பதான் அவங்க அக்கா மருதாணி வச்சு விட்டாங்க. நல்லா இருக்கா அத்தை? ஏய், கொஞ்சமாச்சும் ஒரு அமைச்சரோட பொண்ணு மாதிரி நடந்துக்கிறியா? அவங்க வீட்டுக்கெல்லாம் எதுக்கு போற? போனது மட்டும் இல்லாம வெக்கமே இல்லாம மருதாணி வச்சு விட்டாங்கன்னு என்கிட்டயே காட்டுறியா? இனிமே இந்த மாதிரி கண்டவங்க வீட்டுக்கெல்லாம் போற வேலை வச்சுக்காத. அதெல்லாம் உன்னை கட்டிக்க போறவனுக்கு பிடிக்காது. கட்டிக்கு போறவனா? அது யார் அத்தை? அப்படி குறிப்பிட்டு சொல்ல வரல வள்ளி. நாளைக்கே ஏதாவது ஒரு நல்ல சம்பந்தம் வந்து அது ரத்தனத்துக்குமே புடிச்சு போய் எல்லா ஏற்பாடும் நடக்கும்போது மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கிட்ட யாராவது உன்னை பத்தி தப்பா சொல்லி கல்யாணம் நின்னு போச்சுன்னு வை, அது ரத்தனத்துக்கு தானே அசிங்கம்.
அதனாலதான் முன்கூட்டியே சொல்லி வைக்கிறேன். சரிங்க அத்தை, இனிமே பார்த்து இருந்துக்கிறேன். எப்படி கேட்டு போறா பாத்தியாமா? கட்டிக்க போறவன் யாரா? ம், ஏன்டா கேட்க மாட்டா? போனா போகுதுன்னு அவளை இன்னும் காலேஜுக்கு அனுப்பி வச்சிட்டு இருக்கேன்ல, அந்த திமிர்ல தான் இப்படி எல்லாம் கேக்குறா. கூடிய சீக்கிரமே காலேஜுக்கு போறத நிறுத்தி அவ கழுத்துல உன் கையால 3 முடிச்சு போட வைக்கிறேன். அப்ப தெரியும் அவளுக்கு மாப்பிள்ளை யாருன்னு. ஆமாம்மா, இவளுக்கெல்லாம் சொன்னா புரியாது, செஞ்சு காட்டணும். சீக்கிரமா அதுக்கான ஏற்பாடு பண்ணுங்கம்மா. என்ன இவங்க திடீர்னு கல்யாணம் அது இதுன்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க? இவங்க ஏதாவது செய்யறதுக்குள்ள நம்ம மனசுல இருக்கிற லவ்வ வேலங்கிட்ட சொல்லியே ஆகணும். எங்க கிளம்பிட்டீங்க? ஆ, என்கிட்ட பேசுறதுக்கே இவ்ளோ பயப்படுறீங்களே, அங்க போய் எப்படி ப்ரொபோஸ் பண்ணுவீங்க? அதாங்க தெரியல. நினைச்சேன், இப்படிலாம் பயந்தா வேலைக்கே ஆகாது வள்ளி. முதல்ல என்கிட்ட ஒரு தடவை சொல்லி காட்டுங்க. உங்ககிட்டயா? சொல்லுங்கங்க சிவானி. இத நான் உனக்கு அப்புறமா தரேன், போ. ஓகே. இந்தாங்க. ஐயோ, அதெல்லாம் ஹலோ ஹலோ வேண்டாம். ஹலோ, பயப்படாதீங்க, இதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஒரு இமேஜினேஷன். லவ்னாலே ஃப்ளவர் இருக்கணும், ஃப்ளவர் இல்லாத லவ் என்ன லவ்? இந்தாங்க. டேய் மச்சி, அங்க போற வள்ளி. வள்ளியா? வாடா போலாம். இரா சும்மா உங்க மனசுல இருக்கிறத அப்படியே கண்ணை மூடிட்டு சொல்லுங்க. நான் ஒருத்தன் இருக்கன்றதையே மறந்துருங்க. உங்க வீட்ல கண்ணாடி முன்னாடி நின்னு பேசுறதா நினைச்சுக்கங்க. ம், வாடா. இரு அவசரப்படாத. கமான், சொல்லுங்க. டே, நீனா எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா. உன் கூட இருந்தா என் வாழ்க்கை முழுக்க சந்தோஷமா இருப்பேன்னு தோணுது. I really love you. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.